அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக ஒரு பெரும் முயற்சி பண்ணி இன்றைக்கி தான் மகாலட்சுமி தெய்வ குழந்தைக்கு வந்து மிஷின் கொடுக்கப்பட்டது. அந்த குழந்தைக்கு மிஷின் இங்கே போட்டிருக்கு. இதுக்கு பெரும் உதவி செய்தவங்க வந்து ஷீலா மேடம், நீட்டா மேடம். உங்கள் பேர் எப்பயுமே மாற்றியே சொல்லிட்டுங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா 28ஆம் தேதிக்கு மேலே தான் மிஷின் கிடைக்குன்னு சொன்னாங்க. கரெக்டாக நேற்று வடப்பள்ளி முருகப்பெருமான முதல் நாள் கந்தசஷ்டி அபிஷேகம்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து இவங்க மிஸ்டு கால் பார்த்துட்டு உடனே என்ன மேடம்னா, இல்லை சார் ரெடி ஆகிடுச்சு, நாளைக்கே வந்து கொடுத்துடலான்னாங்க. கடைசி வரைக்குமே இந்த குழந்தை கொடுக்குறதுல ஒரு பெரிய தடங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. நான் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மாறி போயிட்டேன். அங்கே போய்ட்டு 1 மணி நேரமாக வெயிட் பண்ணதுக்கப்புறம் இல்லை இந்த இடம் இல்லை வேறு இடம்னாங்க. அப்புறம் இவங்க பெற்றோர்கள் வர வண்டி வந்து பஞ்சர் ஆகி பெரும் தடைகளை தாண்டி இந்த குழந்தைக்கு மிஷின் கொடுத்துருக்கோம். உண்மையிலே தெய்வ குழந்தை தான். எப்போ எந்த விஷயம் அதிக தடைப்படுதோ அதுக்கு பின்னாடி தெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல தடைகள் தாண்டி இந்த குழந்தை கொடுத்துருக்கோம். இந்த குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ண எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். இந்த குழந்தைக்கு மூக்கில் ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் பதிவு பண்ணியிருந்தப்போ எல்லாருமே பிரார்த்தனை பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் சரியாயிட்டாங்க. அவங்க பெற்றோரும் நன்றி சொல்லுனாங்க. இந்த அம்மா தான் முதல்ல வந்து என்னை பார்த்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இவரால தான் எனக்கு வந்து பாப்பாக்கு மிஷின் கிடைச்சது. முருகருக்கு நன்றி. எனக்குலாம் நன்றி சொல்லாதீங்க. தெரியல, எல்லாருக்கும் நன்றி. முருகருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஆமாம், இவங்க வந்து நான் முடிச்சுட்டு கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அவங்க கரெக்டாக கந்த சஷ்டிக்கு மாலை போட போகிறாங்களாம். வடப்பள்ளி ஆண்டவருக்கு போய் நன்றி சொல்லிடுங்க அப்படின்னேன். அதே மாதிரி நீங்கள் அவங்க போய் நன்றி சொல்லிடுவாங்க. நன்றிங்க மேடம். எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி. ஆனால் சீரியஸாக சொல்ல போனாங்களா அப்படித்தானே